சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, என்று வாழ்த்தும் பயனும் என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு மனிதன் வாழ்த்துவதனால என்ன பயன் உண்டாகிறது, அது எப்படி உண்டாகிறது என்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான அதிசயம் அது. சைக்காலஜி, உளவியல் துறையில் இது ஒரு பெரிய விஞ்ஞானம். அதை தெரிந்து கொண்டோம்னா எப்பொழுதுமே வாழ்த்தி வாழ்த்தி வாழலாம். எந்த வாழ்த்தானாலும் உள்ள நிறைவோட அதுவே மனநிலையும் இருக்கணும். ஒருத்தரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம், உண்மையிலேயே நம் உள்ளத்தால அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும். ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றதுல அது பயன் தராது. ஏனென்றால் மனம் என்றது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலைதான். அந்த இறைநிலை தான் உள்ளம் என்று சொல்றது. அங்கதான் அதுதான் ஆன்மா. அங்கிருந்தே அது வரணும். அப்பொழுதுதான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் உண்டு. நண்பர்களே, இந்த வாழ்த்து கூறும்போது நம்முடைய மனநிலையும் அமைதியான நிலையில இருக்கணும். ஆனால் அப்பொழுது வராது. அதற்காக சாதாரணமாக இருக்கிற போதே நம்ம வாழ்க்கையில பழகிக் கொள்ளணும். உதாரணமாக, நாம் புலன்களை உபயோகித்து வாழ்க்கையை நடத்துறோம். 5 புலன்களை உபயோகித்துத்தான் வாழ்க்கையை நடத்துறோம். அப்போல்லாம் நமக்கு மன சுழல் அலை இருக்குது. அது 14 இருந்து 40 வரைக்கும் ஓடும். அதை மென்டல் ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார்கள். அதை பேட்டா வேவ் என்று அழைப்பது உண்டு. அதுல எந்த அலையில நீங்க எந்த காரியம் செய்யறீங்களோ அது அப்படியே உள்ள அலை வடிவத்திலே சுருங்கி கருமையத்தில் போய் இருப்பாயிடும். மீண்டும் அதே அலை நிலைக்கு வர்ற போது அப்படி சுருங்கிய ஒரு அழுத்தம் இருப்பு நிலைய மூளை செல்கள் விரித்து காட்டும். அதுதான் எண்ணங்கள். எண்ணங்கள் எழுந்த உடனே அதற்குரிய தொழில் கருவிகள் எல்லாம் கூட இயங்கிறதுக்கு தயாராக இருக்கும், செயலும் மலரும். அப்போ இதுல எவ்வளவு விஞ்ஞான உண்மைகள் இருக்குதுன்னு பாருங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஏதோ எழுதி கொண்டே இருக்கீங்க. காலையில எழுந்து ஒரு கட்டுரை எழுதுறீங்க. ஆபீஸுக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு கடியாரத்தை பார்த்தீங்க, மணி 9 ஆச்சு. நீங்க போகணும். இப்ப 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும். இப்போ புறப்பட்டா தான் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். உடனே இதை நிறுத்திடணும் எழுதுறத, அதன் பிறகு பார்த்துக்கலாம் சாயங்காலம் வந்துட்டு அதை நிறுத்திட்டீங்க. நிறுத்திட்டு பேனாவை மூடுறீங்க. பேனாவை மூடுற போது உங்க சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 3.5 வயசு குழந்தை இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பா என்ன செய்யறாங்கன்னுட்டு. எழுதுற போதெல்லாம் தொந்தரவு பண்றதுக்கு முடியல, கொஞ்சம் தொலைவா பார்த்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பேனாவை மூடி வைக்கிறீங்களே, வைக்கட்டோன்னு பார்க்கலாம். அப்ப என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும். உடனே நீங்க தெரிஞ்சுட்டு இந்த குழந்தைகிட்ட இது கிடைக்க கூடாது, நாம் எங்கேயாலும் ரொம்ப பத்திரமா வச்சுட்டோம், மரவா வச்சிடணும் நினைக்கிறீங்க. அப்படியே அந்த எங்கேயோ பார்க்கிற போது இந்த பேனாவை தூக்கி பீரோவுக்கு மேல வச்சுட்டீங்க. அப்போ
சிந்தனையோட ஆராய்ச்சியோட இருக்கிற போது உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி, மென்டல் ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சு போகுது, நுண்ணிய அலைக்கு வருது, வச்சிட்டீங்க. அதன் பிறகு திடீர்னு போகணும். போய் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கு போக பாருங்க. அந்த சமயத்துல டேபிள் மேல பேனை பாக்குறீங்க, பேனா இல்லை. ஜேபில் பாக்குறீங்க, இல்லை. ஆனா பேனா எங்க வச்சேன் அன்னுட்டு சிறிது நேரம் தடமாட்டம் இருக்கிறது. நீங்க தான் வச்சீங்க, ஆனா ஏன் மனது வரலன்னா, அப்போ சுமார் 22 சைக்கிள்ல உங்க மனம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அந்த பேனாவை இங்க கொண்டு போய் வச்சுட்டீங்க. ஆனா இப்போ அவசரம், சீக்கிரமா போகணும்னு அவசரப்படுறீங்களா இல்லையா? அது துரிதமா மனச்சுழல் விரைவு அதிகமாகி போச்சு. இப்போ 29, 30க்கு வந்துடுது. அந்த நேரத்துல பாக்குறீங்க, இதுக்கு அதுக்கு ஒத்து வரல. அதனால அந்த சமயத்துல அந்த எண்ணம், அதாவது அங்க பதிவான எண்ணம் வெளிக்காட்டல. சரி நட்டு வீட்டுக்கு அதாவது ஆபீஸ்க்கு போயிடுறீங்க. ஆபீஸ்ல ஏதோ வேலை செய்துகிட்டே வரும்போது திடீர்னு பேனாவை நான் பீருக்கு மேல இல்லையோ வச்சேன் நினைக்கிறீங்களா? அது எப்படின்னா, அப்ப தானாகவே மனம் அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிற போது அந்த அலை வருது, அதை தேடி விட்டுட்டீங்களே, அதனால அந்த அலையில உடனே எடுத்துக்காட்டு. இப்படிதான் நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிய முறையில நமக்கு மனச்சுழல் அலை அமையும். அதுக்கு தகுந்தவாறு அந்த அலை வடிவத்தில் உள்ள எண்ண அலைகள் சுருங்கி, அதாவது கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அழுத்தம் பெற்று கருமையத்துக்கு போயிடுது. இப்போ அதே போல நாம் சாதாரணமா ஒருத்தருக்கு வாழ்த்துறோம். அந்த வாழ்த்தும் போது நம்முடைய எண்ண அலை எந்த நிலையில் இருக்கிறது என்றது இப்ப நமக்கு சாதாரணமா தெரியாது. ஆனா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோட வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு, அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலைச்சல் விரைவு குறைவாக இருக்கும். குறைவாக இருக்குதுன்னு சொன்னா இறைநிலையோட நெருங்கி இருக்கும். இறைநிலையோட நெருங்கி இருக்கிற போது 1 to 3, அதாவது 1லிருந்து 3 வரையில ஒரு சுழல் விரைவு இருக்கும். அந்த நேரத்துல பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் கூட தெரியும். சாதாரணமா மனிதனுக்கு அது, இது பயிற்சியாளர்களுக்கு வரும்போது விழிப்பு நிலையில் இருக்காங்க. ஆனா சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த 1 to 3 வந்தா கோமா ஸ்டேட், ஒண்ணுமே தெரியாது, மயங்கி கிடப்பாங்க. அத்தகைய நிலையில கூட தவம் செய்து பழகி கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால அவ்வளவு ஆழமான நுட்பமான விஷயங்களை எல்லாம் உள்ள, அதாவது உள் மனதில் காட்சியாக காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு. அந்த முறையில உணர்வதெல்லாம் தான் இன்ட்யூஷன் சொல்றது. இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும். ஆகவே அந்த முறையில பழகி கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன அலைச்சூழலை விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும். அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் பார்த்தா, மனநிலை வலுவுடையதாக இருக்கும், எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும். அதாவது செறிவு பெற்ற மன அலை. அதுல நீங்க நினைக்கிறபடி நடக்கிறது, நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது, அப்படியெல்லாம் உண்டாகும். அதே போல நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்றோம் சொன்னா அந்த சொல்லுக்கு இறைநிலையோட நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். அதனால்தான் தவம் செய்யறவர்களை நீங்க யாரும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது அதுக்காக தான்.
அவர்கள் அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னா பலிக்கும், அதனால நீங்க அவர்களை போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒண்ணும் இல்லை, மன வலுவுடையவர்கள். ஆனா உண்மையிலேயே அதுக்கு ஏற்றவாறு குணமும் அவர்களுக்கு உயர்ந்திருந்தா சவிக்க மாட்டாங்க. ஆனா குணமும் உயர்ந்து மனநிலையும் சுருங்கி வர்றது அது தவத்தினாலேயும் அது தன்னிலை விளக்கத்தினாலேயும் பிரம்மஞானம் என்ற அறிவின் முழு பேற்றாலையும் தான் வரும். ஆகவே சாதாரணமாக நாமெல்லாம் இப்ப தவம் செய்யறோம். தவம் செய்யற போது 14 40 வரைக்கும் ஓடிட்டே இருக்கக்கூடிய நமது எண்ணம் ஆக்கின தவத்துல போகும்போதே ஆல்பா வேவ் அமைதி அலைன்னு வந்துடும். அமைதி அலைன்னு சொன்னா 8 இருந்து 13 ஒரு செகண்டுக்கு. 14 இருந்து 40 வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு வேகம் இருக்குன்னு பாருங்க. இதுல 8 இருந்து 13க்கு வந்துடும். அப்போ அந்த அமைதியில தான் சிந்தனையோடு தெளிவோடு நாம் விஷயத்தை பேச முடியும், சொல்ல முடியும், எந்த செயலும் செய்ய முடியும். அதே இன்னும் பிரபஞ்ச காந்த சக்தி அதையே நினைச்சு தவம் செய்றீங்க, அதாவது சக்திகளை தவம். அப்போ 4 இருந்து 7 வரைக்கும் ஓடும். ரொம்ப அற்புதமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்கதான் உண்டாகும். அதற்கு மேல துரியாதீத தவம் செய்யறோம்னு வச்சுக்க, அதாவது இறைநிலை தவம். அப்போ 1 இருந்து 3 வரைக்கும் வரும். ஆனா எல்லாருக்கும் வருதுன்னு நினைக்கிறதுன்னுட்டும் இல்லை, சிலருக்கு வரும். வந்த உடனே அந்த நிலையிலே இருந்து பழக்கம் இல்லாதனால வேறு நிலையில பழகி இருக்கமே, அங்க திடீர்னு ஜம்ப் பண்ணும், அதை குதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பழகி பழகி இருக்கிற போது, நல்லதே செய்து பழகிற போது, உணர்ச்சி வேகமான செயல்கள் இருந்து நம்ம மீட்டுக்கொள்ற போது, சினம் கவலை முதலியவைகள்ல இருந்து விடுபட்டு வர்ற போது நம்முடைய மன அலைச்சூழல் அமைதியா இருக்கும். அதனால அந்த சமயத்துல இப்ப தவம் செய்யறோம். தவம் செய்யற போது கிட்டத்தட்ட நீங்க ஆக்கின தவம் செய்யலாம், துரிய தவம் செய்யலாம், இன்னும் துரியாதீதம் செய்யலாம். எப்படி இருந்தாலும் இந்த 14 இருந்து 40 தாண்டி வந்துட்டோம். 14 இருந்து 40 வரைக்கும் இருக்கிற போது அங்கதானே உலக வாழ்க்கையில எல்லா செயல்களும் செய்யறோம். அதுலேயே அந்த எண்ணங்களே தான் அப்பொழுது வரும். அதுல இருந்து தவிர்த்து இப்போ ஆராய்ச்சி, இன்னும் பிரபஞ்ச உண்மைகள், இறைநிலையை பற்றி தெளிவு, நம்ம உடல் உள்ளம் ஆன்மா இதை பற்றிய உணர்வுகள் இவைகளெல்லாம் உண்டாகிறது இந்த தீட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய 4 இருந்து 7 வரையில தான் உண்டாகும். ஆகவே அந்த மாதிரி தவம் செய்து முடிக்கிறீங்க. முடிச்ச பிறகு என்ன சொல்றோம், நீங்கள் எல்லாம் எல்லாரும் சங்கல்பம் வாழ்த்துன்னு சொல்றோம். சங்கல்பம் என்றாலும் வாழ்த்து என்றாலும் இன்னும் பிரேயர் என்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதாவது நல்லதே நினைக்கிறது, நமக்காக நினைக்கிற போது அதை சங்கல்பம்னு சொல்றோம். அல்லது இப்படி நடக்கணும்னு நினைக்கிற போது அதை சங்கல்பம்னு சொல்றோம். ஆண்டவனே எனக்கு அது கொடுன்னு சொல்ற போது அது வேண்டுதல்னு சொல்றோம். அதனால எப்படி இருந்தாலும் அது ஒண்ணுதான். ஆகவே இப்போ சங்கல்பம் அல்லது வாழ்த்து சொல்றோம். என்ன சொல்றோம்? முதல்ல அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் சங்கல்பம். அந்த சங்கல்பம் போடுற போது உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தி அவ்வளவும் இத ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதாவது அதே ஒலிக்குது. அதனால எல்லா செல்களும் இத ஒலிக்க ஆரம்பிக்குது. பிறகு நீங்க சும்மா இருக்கிற போது கூட ஏதேனும் செய்து வச்சா அது நினைவு வருது பாருங்க, சும்மா இருக்கிற போது. அதே போல இந்த சங்கல்பத்துக்குரிய செயல்களும் அதனுடைய பலனும் கூட சாதாரண காலத்துல வரும். அப்போ நீங்க உங்களை பற்றிய இப்படிதான் இருக்கணும்ன்றதை வகுத்து வச்சுக்கொண்டு பல தடவை சொல்ல
அதுவாகவே பலன் கிட்டும்.